யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி சந்தியில் கடந்த 21ஆம் திகதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற மாணவர்களான 24 வயதுடைய விஜயகுமார் சுலக்சன் மற்றும் 23 வயதான நடராஜா காஜன் ஆகியோர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்தும் அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த போராட்டம் இன்று பொதுமக்களாலும் சிவில் அமைப்பினராலும் முன்னெடுக்கப்பட்டது. மாணவர்களை படுகொலை செய்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்து உயிரிழந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எமது உணர்வுபூர்வமான அஞ்சலிகள். அப்பாவி மக்களை துன்புறுத்தும் போலீசாரின் அடாவடித்தனத்துக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் போன்ற சுலோகங்களை ஏந்தியவாறும் அஞ்சலிக்காக மெழுகுவர்த்தியை வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதோடு சுமார் 1 மணித்தியாலங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இப்படியே தொடர்ந்து செய்தால் இளைஞர்கள் அல்லது யுவதிகளோ வளர்ச்சி எப்படி அடையக்கூடும்? ஒரு பிள்ளையை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம். அவங்க அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுடைய எதிர்காலம் நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. அந்த படித்து வைக்கிற மாணவர்களை நம்பி அந்த குடும்பம் தங்கி இருக்குது. இப்படியே சுட்டு கொண்டுகிட்டே வந்தால் என்ன எதிர்காலம் என்னமாகும்? அங்கே இனப்பெருக்கம் இருக்குமா இல்லாமல் போகுமா? எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான் அது. அந்த இறந்து போன அந்த 2 இளைஞர்களுக்காக மலையகத்தில் எங்களுடைய துக்கத்தையும் கவலையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்கள் அண்மையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் வேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அண்மையில் இடம்பெற்ற மலையக மக்களினுடைய சம்பள போராட்டத்துக்கு வடகிழக்கு தழுவிய குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவ சமூகம் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருந்துச்சு அந்த சம்பள உயர்வு போராட்டத்துக்கு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே 2 மாணவர்கள் உயிரிழந்த அந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாணவர்களுக்கு ஒரு அஞ்சலியை தெரிவிக்கிறதோடு இனி இவ்வாறான சம்பவங்கள் இந்த நாட்டில் நடைபெறக்கூடாது. அப்படி நடைபெறாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த சம்பவத்துக்கு நீதியான பக்கசார்பற்ற விசாரணை நடக்கணும்.